எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ நினைக்கிறியான்னு கேட்குறேன். அப்படி நினச்சா என்ன பண்ண மாட்டேன், சந்தேகம்னு ஒன்று வரும் உனக்கு. வந்தால் உன் மண்டியில் என்ன சொல்லுவ, நீயே கொட்டிப்ப. ஏன் சந்தோஷமாகற, ஏன் சந்தேகம் பண்ணணும்னு நினைக்கணும். நினைப்பாளா, நினைக்கிறானா? உங்களில் யாருன்னா அப்படி இருக்கிறீங்கன்னா சந்தோஷப்பட்டுங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி இருக்கணும், புரியுதா? மனைவியோ அல்லது கணவனோ சந்தோஷமாக தான் யார் இஷ்டம் அதே, உனக்குன்னா பிரச்சனை இல்லை. திரும்பி நான் போய் நான் ஒன்றா அர்த்தத்துக்கு போயிடுவேன்னா என்ன, எங்கன்னா களவாடின்னு போயிடுவாங்களா என்ன? சும்மா கொண்டாலும் பிடிச்சிட்டு அமைக்கிட்டு போயிடுவோம், அவ்வளோதானே. அப்புறமா என்ன சும்மனா அவ்வளோவா, சும்மனா வெறும் உடம்பு மட்டுமே அவ்வளோ அக்கறையாக வச்சுக்கிறேன். எங்கே அது உடம்பு இல்லை கடைசியாக? எங்கேயா இது மாதிரி விட்டீங்க? ஏன் பொண்டாட்டின்னு வச்சுப்பீங்களா என்ன? புடம் போட்டு வச்சுக்கிறோம் எவனாக்குறீங்களா என்ன? அப்படி இருந்தாலும் பொண்ணை போய் போஸ்ட்டு வேக்சில் செஞ்சு வச்சுப்பீங்க, அது கூட இப்போ வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. அது மேலே யானை வச்சுக்கிறீங்களா என்ன? அதனால் டிவைஸோ இதுவோ தேவையில்லை. சொன்னால் புரிஞ்சுக்கூட தகுதி இல்லையா மிகிற மாட்டுக்கு ஒரு அடி, மனுஷனுக்கு ஒரு சொல் போதாதா உனக்குன்னு கேட்குறேன். நல்லா இருன்னு ஒரு சொல்லு போதாதா? எவ்வளோ அழகான ஒரு சொல், நல்லா இருன்னு. நல்லா இருக்க மாட்டேன்ற, நல்லா இருக்குது எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏமாற்றத்துக்கு தந்திரங்களை கையாளுட்டு சும்மா என்ன பண்ணுக்காதீங்க. அன்பாக இருக்கிறதுக்கெல்லாம் டிவைஸ் இல்லை, கடவுள்னா தான் பண்ணி வச்சுக்கிறாரு. உன்னை அன்பாக இருக்கிறதுக்கு தான் பிறக்க வச்சுக்கிறாரு. திருட முள்ள மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறான், அவங்கள கற்பம் வச்சுனாச்சும் புள்ள குத்துட்டு போனான். இந்த இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு போய்க்கிறானுங்க, உன்னை உன் மண்டை என்ன பண்ணிட்டானுங்க? யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நீயே என்ன பண்ணுவ? பார்க்குறோம் உஷாராக பார்த்தா தான் ஆச்சு, நீயே மூடி நிற்ப. ஆனால் நாங்கள் தான் உஷாராக எக்ஸ்ரே கண்ணை போட்டு வச்சு உள்ள அப்பா இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். நான் விட்றதில்லை எது வந்தாலும். இது கடவுள் படிப்பார், பார்க்காம இருப்பாங்களா மணி சைனின்னு?